முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை தியானித்தோம். கடந்த வாரத்தில் இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அநேக காரியங்களை தியானித்தோம். இந்த வாரத்திலும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் கடந்து போவதற்கு முன்பாய் கடைசி வாரத்திலும் கர்த்தர் நமக்காய் தருகிற வார்த்தை, இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். எழுதுகிற பிள்ளைகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். உண்டாக கடவுள் என்று சொன்ன தெய்வத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயற்கை எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுத்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அவரால் படைக்கப்பட்ட நாம் இன்று அவரால் நமக்கு ஒரு வார்த்தை வருகிறது. இப்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன உண்டாக்குனாங்க? பாஸ்டர் அவர் என்ன உண்டாக்குனா? என்ன பாஸ்டர், நீங்க சீக்கிரமா மெசேஜை முடிச்சுட்டீங்கன்னா நாங்க வீட்டுக்கு போயிடுவோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆதாமிய கூடாரத்துல நான் தங்கி இருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய வாசஸ்தலத்துல அன்று ஒரு காலம் இருந்தது. திரைச்சீலைகள் இரண்டாய் கிழிப்பதற்கு முன்பாக பிரகாரத்திற்குள் வர முடியாது. ஆசாரியர் மாத்திரம் உள்ளே இருக்க வேண்டும். ஜனங்கள் வெளியே நின்று கொண்டிருப்பார்கள் வார்த்தைக்கார். இன்றைக்கு ஆசாரியனை நிற்க வைத்து கர்த்தர் உங்களை உட்கார வைத்து அவர் இரண்டாய் கிழித்து நமக்கு இந்த சாக்கியத்தை கொடுத்தாரு. அந்த வாக்கியத்திற்காக நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, எடுத்தவர்கள் செய்திக்கு ஆதாரமாய் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 66வது அதிகாரம், சங்கீதம் 66வது அதிகாரம் 12வது வாக்கியத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினேன், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். 3 காரியங்கள் இங்கே நம் கண்களுக்கு முன்பாய் ஆண்டவர் காண்பித்து தருகிறார். மனிதர்கள் எங்க ஏறி போனாங்க? தலைக்கு மேல ஏறி போனாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் தூக்கி வைத்து கொண்டாடின அநேக காரியங்கள் இன்றைக்கு நமக்கு தலைக்கு மேல இருக்குது. என் அன்பு தேவ பிள்ளையே, எதை விதைத்தாயோ வாழ்க்கையில் அதைத்தானே நாம் அருக முடியும். மனிதர்களை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருந்தபடியினால் இன்றைக்கு அவர்கள் தலையில் ஏறி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது, தீயை கடந்தோம், தண்ணீரை கடந்தோம். ஆனா இதை எல்லாத்தையும் கடந்து ஆண்டவர் என்னை எங்கே கொண்டு வந்தார் தெரியுமா? செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அப்ப இந்த இடத்தில் நான் வருகிற வரைக்கும் என் சுயபலன் கிடையாது, என் மாம்ச பலன் கிடையாது. கர்த்தர் என்னை வழி நடத்தினபடியால், கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு வந்தபடியால் நான் வந்த இடம் என்ன இடம்? செழிப்பான இடத்தில் என்னை ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? என்னை ஆண்டவர் செழிப்பான இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். என் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, நகோமிக்கு பிறகாய் வந்ததான ரூத்திற்கு தெரியாது நான் எந்த களத்தில நான் கதிர் பொறுக்க போகிறேன் என்று. என் அன்பு தேவ பிள்ளையே, அதே போல மனிதர்கள் உங்கள் தலையின் மேல் ஏறினார்கள், தீயை கடக்க வைத்தார், தண்ணீரை கடக்க வைத்தார். இன்றைக்கு செழிப்பான இடத்துல அவர் வைத்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு நமக்காக ஒரு போவாஸ் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் போவாசா இருப்பார் என்றால் பரலோகம் எனக்கு தாய் வீடு, சபை எனக்கு மாமியார் வீடு. சபை என்னது? மாமியார் வீடு. மாமியார் வீட்டுல கல்யாணம் புதுசுல மட்டும்தான் என்ன கிடைக்கும்? பலகாரம் கிடைக்கும், புது ட்ரெஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பழசாயிட்டாருன்னா உள்ள இருக்கிற பழைய சாதம் தான் கிடைக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ இருக்கிற திருச்சபையும் அப்படிப்பட்டதுதான். நகோமியாய் கர்த்தர் எங்களை நிற்க வைத்திருக்கிறார் என்றால் அநேக கசப்பான அனுபவங்களை பார்த்த பிற்பாடு என் பிள்ளைகளுக்கு சௌக்கியத்தை தேட ஆண்டவர் நிற்க வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. அந்த 66வது சங்கீதத்திலே 13வது வாக்கியத்தை வாசிக்க பார்ப்போம். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு செல்போனோடு உள்ளே பிரவேசிக்கிறோம், அநேக காரியங்களோடு உள்ளே பிரவேசிக்கிறோம். மற்றவர்களை பார்த்தால் முகத்திலே சிரிப்பில்லை. அவர்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, எந்த ஒருவன் எவன் ஒருவன் தேவ சமூகத்திற்கு வருகிற நேரத்தில்
சர்வாங்க தகனங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் பலிபீடத்தை நான் ஆண்டவரே எனக்காய் ஆயத்தம் பண்ணுகிற பலிபீடத்திலே சர்வாங்க தகன பலியாய் என்னை நான் படைக்கிறேன் என்று ஈசாக்கின் அனுபவத்தில் உள்ளே வருகிறானோ அவர்களோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் செல்போன்ல நான் வந்து பைபிளை வாசிக்கிறேன், நான் செல்போன்ல நான் பார்ப்பேன். நல்லது. பாஸ்டர் இங்க செல்போனை வச்சு பேசினா ஒத்துப்பீங்களா? ஏன் செல்போன் வேண்டாம் என்றால் உள்ளே அநேக அசுத்தங்கள் இருக்கிறது. என் ஆண்டவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணனாய் இருக்கிறார். அவர் பாவத்தை பாராமல் இருக்கிறார் என்றால் என் அன்பு தேவ பிள்ளை, அட்லீஸ்ட் நான் உள்ள வரும்போது என் செல்போனை ஒன்று ஃபிளைட் மோட்ல போட்டுக்கணும், இல்லைன்னா என்னுடைய செல்போனை அணைச்சு வச்சிடணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, படைத்தவரை பார்க்க வருகிற எனக்கு படைப்புகளோடு உள்ளே தொடர்பு இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கர்த்தரிடத்திலே உனக்கு ஒரு இடம் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் கேட்டால் கொடுப்பா. கொண்டு வந்த செய்தி இதுவல்ல. ஆண்டவர் டைரக்ஷன்ஸ் மாத்திட்டு இருக்கிறார். நன்கு தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் இடத்தில் முறையிட்டார்கள், எங்களுக்கு காடைகள் வேண்டும் என்று. காடைகள் வருவதற்கு முன்பாக கடந்த வாரத்தில் தியானித்ததான எண்ணாகமம் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வானத்தின் மன்னாவை தந்தார், மனிதனை போஷித்தார். அது ராஜாமத்திலே பனி பெய்கிறதான நேரத்திலே பூமியின் மேலே முத்துக்களாய் அது விழுந்து கிடந்தது. இன்றைக்கு உன் கையில் இருக்கிற வேதத்திலே அநேக முத்துக்கள் இருக்கிறது. அதிகாலை நேரத்திலே நீ அதை தேட புறப்படுவா என்றால் அந்த முத்துக்கள் உனக்கு தென்படும். அன்றைக்கு இருந்த ஜனம் என்ன செய்தது தெரியுமா? இந்த மன்னாவை எடுத்தார்கள், வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள், இயந்திரத்தில் வைத்து அரைத்தார்கள், தங்கள் இடத்தில் இருக்கிறதான காரியங்களை வைத்து இடித்து அதை அப்பமாய் சுட்டு புசித்தார்கள். ஆனா கொஞ்ச நாள் ஆன உடனே இந்த அப்பம் அவர்களுக்கு திகட்டி போனது. ஏன்? ஆண்டவரே, டெய்லி இந்த அப்பத்தை தான் சாப்பிடுறோம், டெய்லி காலையில பைபிள் படிக்கிறோம், டெய்லி முழங்கால் படிக்கிறோம், இது எங்களுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. வசனங்கள் விசனமாய் மாறி போன நேரத்திலே அவர்கள் மோசேயின் இடத்தில் முறையிடுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இவர்களுக்கு சாப்பிடுவதற்கு இறைச்சி தருவேன். போன வாரம் தியானிச்சோம். ஆண்டவர் காடைகளை எங்கே இருந்து கொண்டு வந்தார்? தலைகளை நறுக்கினது இரண்டாவது. எங்க இருந்து கொண்டு வந்தார்? சமுத்திரத்திலிருந்து ஆண்டவர் காடைகளை வர பண்ணினார். இன்னைக்கு சமுத்திரத்திலிருந்து வருகிற காடைகளை தேடி வருகிறோமே தவிர ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகிற மன்னாவிற்காய் மனிதன் வரவில்லை. அவர்களுக்கு மன்னா வேண்டாததா இருந்தது. சமுத்திரத்தின் காடைகள் பிடித்தது, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த வந்த மன்னா பிடிக்கவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு பீச்சுக்கு போறது பிடிக்குது, பீச்சில் இருக்கிற காரியங்கள் பிடிக்கிறது, உலகத்தில் இருக்கிற காரியங்கள் பிடிக்கிறது. அப்பாவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்க பிடிக்கவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே உனக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கும் என்றால் தேவ சமூகத்தில் உனக்கு எப்படி ஒரு இடம் இருக்கும்? ஆண்டவர் முற்பிதாக்களில் ஒருவராய் எண்ணப்படுகிறதான ஈசாக்குடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை அலசி காண்பித்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் கேட்டால் கொடுப்பார். ஆனா அதை வாங்கிட்டு போயிட்டோம்னா 10 குஷ்டரோகிங்க வந்தாங்க, எல்லாருக்கும் அற்புதத்தை கொடுத்தார். நன்றி சொல்ல வந்தது யார் தெரியுமா? ஒருவர் மாத்திரம்தான் வந்தார். அந்த ஒருவனாய் நீ வந்திருப்பாய் என்றால் உன்னை தேடிதான் இன்றைக்கு ஆண்டவர் வருவார். ஏனென்றால் அவர் செய்த அற்புதத்திற்கு நன்றி சொல்ல 10வது மாதத்தில் கடைசி வாரத்தில் அப்பாவை பார்க்க வந்திருக்கிறீங்கல்ல, இன்றைக்கு ஆண்டவர் உனக்காக காடைகளை அல்ல மன்னாக்களை கொண்டு முத்துக்களை கொண்டு உன்னை சந்திக்க என் ஆண்டவர் வந்திருக்கிறார். உனக்கு முதல் ஆசீர்வாதம் செழிப்பான இடத்தை கர்த்தர் வைத்து வைத்து இருக்கிறார். நண்பு தேவப்பிள்ளைய, நான் தீய கடந்துட்டேன், நான் தண்ணியை கடந்துட்டேன். ஏசாயா 43:2 அதெல்லாம் சொல்லுது. நீ தண்ணியை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அதை உன் மேல புரள விட மாட்டேன், நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அர்த்தம் என்ன தெரியுமா? சிலருக்கு உன் பேரை கேட்டாலே எரிச்சல். ஏன் தெரியுமா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவன். நீ உலகத்தில் இருந்த வரைக்கும் உன்னை இந்த உலகம் தூக்கி வைத்து
ஆனா எப்ப வேதம் 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 ஜெபம் 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 என்று நீ மாறி போனாயோ உன் பேரை கேட்டாலே எரிச்சல் வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் பேரில் கூட உலகத்தின் காரியங்களை பற்றுவதற்கு என் ஆண்டவர் விடமாட்டார். செய்திகளாய் கடந்து வருவோம். ஆதியாகமம் 25வது அதிகாரம், ஆதியாகமம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். மலடின் அர்த்தம் என்ன தெரியுமா? இல்லாமை. என்னிடத்திலே ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் உதவியற்றி இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரிகசிக்கிறார்கள். கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் ஒரு பிள்ளை இல்லையா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிகசிக்கப்படுகிற இடத்தில் இருக்கிறாயா? உடைந்து போய் வந்திருக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். தன் மனைவிக்காக. அப்ப தன் மகனுக்காய், தன் தொழிலுக்காய், தன் எதிர்காலத்திற்காய், தன் ஊழியத்திற்காய் எவன் ஒருவன் வேண்டுதல் செய்கிறானோ அது கர்த்தருடைய சமூகத்திலே அவனுக்கு இடத்தை உண்டு பண்ணும். வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அருளினார். அதுதான் கேட்டருளினார். ஆண்டவர் கேட்டதோடு போக மாட்டார். மனுஷன் கேட்பான், ஆனா போயிடுவான். ஆண்டவர் கேட்பார், நீ கேட்டதை உனக்கு தருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். இன்றைக்கு உனக்கு மனைவியா இருக்கிற, வேலையா இருக்கலாம், உனக்கு உன்னோடு இருக்கிற அநேக காரியங்களில் இன்றைக்கு நீ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் இருக்கலாம். இந்த ஜெப நேரத்துல, இந்த ஆராதனையிலே உன் வேண்டுதல் அவர் சத்தத்தை அசைக்கும் என்றால், அவர் சமூகத்தை அசைக்கும் என்றால், கர்த்தர் உன் வாழ்க்கையிலே கர்ப்பம் திறக்க செய்வார். உன் கர்ப்பத்திலே கர்த்தர் ஒரு இடத்தை உண்டாக்குவார். நீ அநேக பிள்ளைகளை வாக்கு தத்தங்களாய் பெற்றெடுக்க போகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே என் பேரில் பற்றாது என்று என் ஆண்டவர் சொன்னார். எப்படி ஆண்டவரே நான் நம்புவது? ஈசாக்கின் வாழ்க்கையில உன் பேரில் பற்றாது என்று சொல்லி அவன் வாழ்க்கையில ஒரு வெறுமை இருந்தது. அவன் ஜெபித்தான், அவனை ஆசீர்வதித்து அவன் தகப்பனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தகப்பனை எப்படி அழைத்தார் தெரியுமா? ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதித்து, வாசிக்கலாமா? நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்தினா என்ன வரும்? அடுத்தது ஆசீர்வாதம் வந்துடும். இதை பின்னால் சொல்லி தருகிறேன். இப்போ வாசிங்க. ஆதியாகமம் 26:1 வாசிங்க. அவன் ஜெபித்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதமா இருந்தவனுடைய வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வருகிறது. ஆண்டவரிடத்தில் பஞ்சம் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பஞ்சம் வருகிறதா? அது ஒரு சில நாட்கள் மாத்திரம்தான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடிகிறது? உன் தகப்பன் நாட்களிலும் பஞ்சம், ஆனால் உன் நாட்களில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, நகோமியின் காலத்திலே அது வனாந்தரமா இருந்தது, ஆனால் ரூத்தின் காலத்திலே அது வயல்வெளியாய் மாறினது. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு வனாந்தரத்தோடு போராடி கொண்டிருக்கிறாயா? உனக்கு ஒரு வயல்வெளியை கொடுக்க போவாஸ் வந்திருக்கிறார். ஆண்டவரே, சிந்தப்படுகிறதான நெற்கதிர்களை பொறுக்குவதற்காய் நான் உள்ளே வந்தேன். ஆனால் நெற்கதிர்களை அல்ல, அந்த வயலையே எனக்கு சொந்தமாக்கி கொள்ள என் ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒருவரும் இல்லாமல் உள்ளே வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு சொந்தக்காரராய், உனக்கு அறிமுகமானவராய், உன்னோடு வாழ, உன்னோடு நிற்க, உன்னோடு பேச, உனக்கு துணை செய்ய, உன்னோடு வாழ, உன் காரியங்களை பார்க்க ஒருவர் உனக்குள்ளாய் இன்றைக்கு வந்திருக்கிறார். இதுதான் என் ஆண்டவர். என் ஆண்டவர் வந்த படகு பெருமையா இருக்காது. என் ஆண்டவர் வந்த தொழில் பெருமையா இருக்காது. என் ஆண்டவர் இருக்கிற குடும்பம் சமாதானம் இல்லாமல் இருக்காது. சமாதானத்தை ஆண்டவர் நதியை போல் உன்னிடத்தில் பாயும்படி செய்து கொண்டிருக்கிறார். நண்பு தேவ பிள்ளையே, 1வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும். ஆண்டவரே, இனி என்னப்பா, என்னால ஒரு விடுதலை பார்க்க முடியாத ஆண்டவரே, ஏற்கனவே நான் காயப்பட்டிருக்கிறேன். நகோமி சொன்னா,
என் வீட்டில் என் கணவன் மரித்திருக்கிறான், என் 2 பிள்ளைகள் மரித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இனி என்னிடத்தில் கொடுப்பதற்கென்று ஒன்றும் இல்லை என்று சொல்லி வந்திருக்கிறாயா? என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னிடத்திலே கர்த்தர் ஒரு ரூத்தை வைத்திருந்தால் அந்த ரூத்திற்குள்ளாக கர்த்தர் உனக்கான தலைமுறைகளை வைத்திருப்பார். கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்திலே போராகிற்கு போனான். என் அன்பு தேவ பிள்ளையே, 2வது வசனம் சொல்லுகிறது, நீ ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் உனக்கு இருக்கும் என்றால் உன் தேவைகளுக்காய் மனிதனிடத்தில் கை ஏந்துவதற்கு முன்பாக உன் கையை பிடிப்பதற்கு பரலோகத்தின் கரம் உனக்காய் திறக்கப்படும். இது எப்படி சொல்லணும்னா, ஏசப்பாட கேட்டோம்னா கொடுத்துருவாரு, அவர் போயிடுவார். ஆனா ஏசப்பா, நான் கேட்டு நீங்க கொடுக்கிறவரா இருக்கக்கூடாது, என் கையை பிடிக்கிறவரா இருக்க வேண்டும். என் கையை நீர் பிடிப்பீர் என்றால் ஆண்டவரே, அடுத்தது என்னை ஏற்றி உங்க தோல்ல உட்கார வச்சுப்பீங்கப்பா. உங்க தோல்ல உட்கார்ந்துட்டு உங்க தோல்ல படுத்துட்டுனா என் இருதயம் துடிக்க துடிக்க அதன் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமாப்பா. என் நாவில் சொல் பிறவா முன்னே அதை அறிந்திருக்கிறீங்கல்ல, என் தேவைகள் உங்களுக்கு தெரியும்ல அப்பா. நான் அபிமெலேக்கை பார்க்க போவதற்கு முன்பாக 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். இன்றைக்கு தேவைகளுக்காக யாரிடத்திலோ கேட்க போகணும்னு நீ வந்திருக்கிற, ஆனா நீ கேட்க போறதுக்கு முன்னால ஏசப்பா இன்னைக்கு அவருடைய வார்த்தையை உன் காதுல கேட்க வைக்கிறாருன்னா நீ கடன் வாங்க மாட்ட. கர்த்தர் உன்னை கடன் கொடுக்கிறவனாய் அழுகிறவனாய் அல்ல, உன்னை ஆளுகிறவனாய் தரித்திரத்தோடு அல்ல, சரித்திரம் படைக்கிறவனாய் அலங்கோலமாய் அல்ல, அலங்காரமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். நண்பு தேவ பிள்ளைய ஆண்டவர் தரிசனமாகி டைரக்ஷன் கொடுக்கிறாரு. நீ எகிப்துக்கு போயிடாத, எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் ஏசப்பா உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல என்றைக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தாரோ அன்றிலிருந்து உன்னை எகிப்திற்கு அனுப்பாமல் கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் செய்த மிஸ்பாவிலே உன்னை உட்கார வைத்திருக்கிறார் என்றால் கீழ்ப்படி. முதல் படி என்ன படிக்கணும்? நான் கீழ்ப்படியணும். ஏசப்பா சொல்றத நான் கேட்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, தகப்பன் தாய் சொல்ல எந்த பிள்ளை கேட்டு வளருகிறதோ அந்த பிள்ளை பின் நாட்களில், ஏனென்றால் ஆபிரகாமிற்கு பிறகாக தீபம் யாரிடத்தில் கொடுக்கப்பட்டது என்றால் ஈசாக்கிடத்தில் மொத்த பிள்ளை. அடுத்த 2 பிள்ளைகள் வருகிறார்கள். முந்தினவன் இருந்தாலும் 2ஆம் இருக்கிறவரிடத்துல தீபம் போனதென்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் என்னை தெரிந்தெடுக்க வேண்டும் என்றால் நான் மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவளாய் இருக்கக்கூடாது. மரியாளுக்கு ஆண்டவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே யாரு தெரியுமா? மார்த்தாள் தான். என் அன்பு தேவ பிள்ளையே, அநேக நேரத்தில் பிந்தினோரை ஆண்டவர் முந்தினோராய் மாற்றுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, நான் செபிக்கிறேன், நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், நான் இத்தனை வருஷம் ஆண்டவரை தெரியும். ஆண்டவருக்கு அது தேவையில்லை. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். வேதம் சொல்லுகிறது, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு இந்த சபையிலே குடியிரு என்று சொல்லுகிறாரா? உனக்கு எந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரோ அங்கே வாழ்க்கை பட்டு இரு என்று சொல்லு. கஷ்டமோ நஷ்டமோ பஞ்சமோ தஞ்சமோ, ஆண்டவரே நீங்க என்னை அழைத்து கொள்ளுகிற வரைக்கும் என் வாழ்க்கையை பாதியில நிறுத்த மாட்டேன், என் ஓட்டத்தை பாதியில நிறுத்த மாட்டேன், என் பேச்சை நான் பாதியில நிறுத்த மாட்டேன். நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன்னா டிஸ்கண்டினியூ பண்ணா எனக்கு டுட்டோரியல் கிடைக்கும். ஆனா தேவ சமூகத்தை நான் டிஸ்கண்டினியூ பண்ணிச்சேன்னா பரலோகம் அல்ல பாதாளம் கிடைக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, எதை வேண்டும் என்றாலும் டிஸ்கண்டினியூ பண்ணு. கர்த்தரோடு வாழுகிற வாழ்க்கையை கண்டினியூ பண்ணு. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, 3ஆவது வசனம் சொல்லுகிறது, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, கூடி இருக்க வைத்தவர் உன்னை இங்கே தாவரிக்க சொல்லுகிறார். இங்கே இருந்து ஆண்டவரே என்னால தர்ஷீஷுக்கு போக முடியாது, நான் நினிவேக்கு போகணும், ஓடிடாதீங்க. ஆண்டவர் காற்றை அனுப்புவார்,
சில நேரத்தில் அநேகருக்கு மீன் வந்திருக்குது, மீன் வந்து மறுபடியும் உன்னை துறைமுகத்திலே விட்டு போயிருக்குது. ஆண்டவரே, இனி இந்த தொடர்பை நான் விட்டுற மாட்டேன், எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்றால் கர்த்தர் எனக்கு கொடுத்த தேசத்துல, கர்த்தர் எனக்கு கொடுத்ததான குடும்பத்துல, கர்த்தர் எனக்கு கொடுத்த தொழிலிலே, கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த என் பிள்ளைகளே, கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த என் தலைமுறைக்கால் உத்தரவாதம் பண்ணுகிற தகப்பனாய் தாயாய் நான் இருக்க வேண்டும். எத்தனை பேர் உத்தரவாதம் எடுக்க போறீங்க? நீங்க செபிக்கலன்னா அவ்வளவுதாங்க, உங்க பிள்ளைங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். நோவா 3 பிள்ளைகளை, ஒரு பிள்ளைய சபிச்சான், சாபம் பலித்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு உண்மையில் இருக்கிற அநேக சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற இந்த 10ஆம் மாதம் கடைசி வாரத்தில் உன்னை உள்ளே கொண்டு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாற போகிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன் கூட இருந்து. எத்தனை பேருக்கு ஆசை தேசமயம் கூட இருக்கணும்? எத்தனை பேருக்கு ஆசை? ஆமேன காணுமே, இன்னும் சத்தமா வரணுமே. தேசமயம் கூட இருந்தா இல்லை என்பதே என் வாழ்க்கையில இல்ல, இல்லை என்பதே என் தொழில இல்ல. ஏசப்பாவை கூப்பிடுங்க, அப்பா என் படகுக்கு வாங்கப்பா, என் வீட்டுல உட்காருங்க, என் வீட்டுல போதகம் பண்ணுங்கப்பா, என் படக ஆழத்துல தள்ளி கொண்டு போங்கப்பா. இந்த 10 மாசம் நான் ஆண்டவரே ஒண்ணும் இல்லாத வலைய அலசிக்கிட்டே இருக்கிற ஆண்டவரே, பெரிய மீன்கள் வேண்டும் என்றால் பெரியவர் இந்த சின்ன இருதயத்திற்குள்ளாக வரணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்பா என் சின்ன இருதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா, நீங்க வந்து என் கூட தங்கி இருங்கன்னு வேதம் சொல்லுது. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும். நீ தேசத்தில் குடியிருந்தால், உன் சபையில் குடியிருந்தால், நீ தேவனுடைய சமூகத்தில் குடியிருந்தால் கர்த்தர் உனக்கு தேசங்களை தருவார், வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க வைப்பார். கர்த்தர் உனக்கு இடங்களை தருவார். கொடுத்த இடத்துல உன்னை வீட்டை கட்ட வைப்பார், அதை அலங்கரிக்க வைப்பார். உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் அதை அனுபவிக்கிற வாக்கியங்களை கர்த்தர் தருவார். வேதம் சொல்லுகிறது, உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாக நல்ல கவனிங்க. ஏன் ஆவிக்குரிய தாய் தகப்பன் அவசியம்? ஏன் ஆண்டவர் இந்த உலகத்திலே எனக்கு கொடுத்த தாய் தகப்பன் அவசியம் என்றால், உன் தகப்பனுக்கு என்ற ஆணை. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ என்ன தாயா இருந்தாலும் வேதத்தை வாசிச்சனா, இவன் இவர்களை பெற்றான், இவன் இவர்களை பெற்றான், இவன் இவர்களை பெற்றான் என்று சொல்லி தகப்பனுடைய நாமங்கள் தான் எழுதப்பட்டிருக்கும். நமக்கு தாய் அல்ல. இன்றைக்கு அநேகர் ஆண்டவரே தாய் என்று சொல்லி ஆண்டவரை விட்டுட்டு தாயை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, நமக்கு தகப்பன் ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு கேட்டோம்னா அவருடைய தாய் தகப்பன் அவரை தேடி வராங்க. அப்பா நீ எங்க போயிட்ட? ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னை ஏன் தெருக்களை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? நான் ஆலயத்தில் இருப்பேன். ஆண்டவரை தேட வேண்டும் என்றால் ஆலயத்திற்கு வர வேண்டும். ஆண்டவரோடு இருந்த சீடர்கள் உங்களை காப்பாற்ற முடியாது, ஆண்டவருடைய தாய் உங்களை காப்பாற்ற முடியாது. கர்த்தர் தான் உங்களை காப்பாற்ற முடியுமே தவிர என் நாமத்தை நான் வேறு யாருக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்க மாட்டார். அவர் கனம் அவருக்குரியது. இன்றைக்கு கர்த்தருக்குரிய கனத்தை அவருக்கு செலுத்தி பழகினார். உனக்கான இடத்தை அவர் கொடுத்து பழகுவார். ஆண்டவரே, தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் தலையின் மேல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்க. 12வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அதே அதிகாரத்தில் ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு எந்த தேசத்துல எங்கே பஞ்சத்தை பார்த்தாயோ, எந்த குடும்பம் உனக்கு வேண்டான்னு சொன்னியோ, இந்த தொழில் எனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னியோ, பஞ்சம் வருகிற இடத்துல கர்த்தரிடத்தில் தஞ்சம் அடைவா என்றால் என் ஆண்டவர் உன் தலையை அங்கே தூக்கி நிறுத்துவா. ஆண்டவரே வெளியே மழை பெய்யுது, ஏசி தான். ஆண்டவர் ஏசி வேலை செய்யற எனக்கு ஒன்னும் ஒர்க் ஆகாது. ஆண்டவருக்காக நீ ஒர்க் பண்ணினா ஆண்டவர் உனக்காக பரலோகத்தை கேடு அனுப்பி ஒரு வேலைகளை அவர் செய்ய வைப்பார். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். அப்பா ஆசீர்வதிக்கல, ஏன்னா அப்பா இல்ல, அப்பா போயிட்டாரு. மலைகள் விலகியாச்சு. அப்பா போறதுக்கு முன்னாடி அம்மா போயிட்டாங்க. இப்ப யாரும் இல்லாத அனாதையை போல நின்று கொண்டிருந்த ஈசாக்கிற்காக ஒருவர் வந்து நிற்பார் என்றால், ஆண்டவரே எல்லாம் இருந்தும் நான் தனிமையில் இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அவர்
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். எந்த வருஷத்துல? ஏசப்பா எந்த வருஷம் ஆசீர்வதிக்கணும்னு அவர் தீர்மானம் வச்சுட்டாரோ அந்த வருஷம் உனக்குரியது. நான் இப்படியாய் சொல்லுகிறேன், இந்த மாதம் எனக்குரியது, இந்த மாதம் என் பிள்ளைகளுக்குரியது, இந்த மாதம் என் குடும்பத்திற்குரியது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் இந்த மாதம் முடியல. என் ஆண்டவர் என் தீபத்தை அணையாதபடிக்கு, என் திரி மங்கி எறியாதபடிக்கு அவர் என்னை பாதுகாத்திருக்கிறார் என்றார். என் விதைகளுக்கு அவர் உயிர் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 11வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். என் அன்பு தேவ பிள்ளைய, ஆண்டவரே வெளியே காத்தடிக்குது, நான் சர்ச்சுக்கு போலாமா? ஆண்டவரே வெளியே காத்தடிக்குது, நான் வேலைக்கு போலாமா? ஆண்டவரே காத்தடிக்குது, வேலைக்கு போலன்னா உன் சம்பளம் கட்டாயிரும், சர்ச்சுக்கு வரணும், ஆசீர்வாதம் கட்டாயிரும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் தேவ சமூகத்தில் நிலைத்து நீடித்திருக்க வேண்டும் என்றால் சூழ்நிலைகளை சொல்லுகிற சவுலாய் அல்ல. சூழ்நிலைகள் அசாத்தியமாக இருந்தாலும் சத்தியத்தை தருகிறவர், சத்தியத்தை அறிந்தனர், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவர். எந்த போராட்டங்களா இருந்தாலும் அசாத்தியங்களை பார்க்காதே, உனக்காய் ஒரு இடத்தை கொடுக்கிற சத்தியவரனாகி ஆண்டவரை பார்த்து பழகுங்கள். வேதம் சொல்லுகிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். கண்ணீரோடு விதைக்கிற கம்பீரத்தோடு அறுக்க வேண்டிய நாடுல வீட்டில் உட்கார்ந்து கொள்ளுகிறாய், நண்பர்கள் வீட்டிற்கு ஓடுகிறாய், உனக்கு தேவையான காரியங்களுக்கு போய் கொண்டிருக்கிறபடியினால என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அறுவடைக்கு பயிர்கள் அது ரெடியா இருக்குது. தண்ணி வந்துருச்சு, ஏன் இந்த வாரம் அறுவடை செய்யணும், அடுத்த வாரம் வச்சுக்கிறேன், தண்ணி வந்துருச்சு, எல்லாம் அழிந்து போனது. என் கரங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை என் கையினாலே அழித்து போடுகிறேன். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ பக்கத்து வீட்டில் வந்து கை வாங்க வேண்டாம், தன் கையே போதும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்த இடத்தை உன் கையினால் இழந்திருப்பான் என்றால், அப்பா என்னை மன்னியும் என்று சொல்லி கரத்தில் இருக்கிற நியாய கேடுகளுக்கான ஆண்டவரிடத்தில் கெஞ்சுங்க. 6வது வசனம் சொல்லுகிறது, காலையில உன் விதையை விதை. உன் விதை என்பது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. எத்தனை பேர் எழுந்தவுடனே ஸ்தோத்திர பலி சொல்றோம், எத்தனை பேர் உலகத்தின் பாடல்களை நாம் உணவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்றது, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கைய நெகிழ விட்டுறாத. ஏசப்பா முழுவதும் நான் பிரயாசப்பட்டுட்டேன், எனக்கு ஷோல்டர் வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, நெகிழ விட்டுறாத. உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், கொஞ்ச பலனை கொண்டு ஆண்டவர் உனக்கு அசாத்தியமா இறங்குவார். என் அன்பு தேவ பிள்ளையே, சிம்சோனை ஆண்டவர் நடக்க வைத்தார். எதிரே சிங்கம் வருவதற்கு முன்பாய் ஆவியானவர் அவன் மேல் பலத்த காற்றாய் இறங்கினது உண்மை என்றார். உன் பிரச்சனை உன்னை பார்க்க வருவதற்கு முன்பாக உன்னை பார்க்க என் ஆண்டவர் வருவார். உனக்குள்ள இடம் இருக்கும் என்றார். அந்த பலன் உன்னை பூரணமாய் நடத்தும். வேதம் சொல்லுகிறது, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று உனக்கு தெரியாது. எந்த விதையை இயேசுப்பா பயன்படுத்துவாங்க உனக்கு தெரியாது. உன் வேலை பிள்ளைகளுக்கு ஆண்டவரை காண்பித்து தருவது, உன் வேலை ஆண்டவருக்காக நிற்பது, உன் வேலை உபவாசிப்பது, கிரியை செய்ய வேண்டியது ஆண்டவர். 5வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்ப வலியின் வயிற்றுல எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல. இன்னைக்கு வளர்ந்துட்டோம், கை காலெல்லாம் பெருசாயிருச்சு. ஒரு நாளில அம்மா வயிற்றுக்குள்ள இந்த எலும்பு வளர்ந்துச்சே தெரியுமா, நரம்பு உருவாச்சே தெரியுமா, தசைகள் உருவானது தெரியுமா, மூச்சு வந்தது தெரியுமா, இன்றைக்கு உனக்கு பேச்சு வந்தது தெரியுமா? எதுவுமே தெரியாமல் இருக்கிற உனக்கு இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் என்றால் நீ அறியாத காரியங்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது. எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. இதுதாங்க ரகசியம், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இன்றைக்கு நீ அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ உருவான விதம் உனக்கு தெரியாது, ஆண்டவர் உன்னை எப்படி உருவாக்கினார் என்பது தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தரின் அபிஷேகம் உன்மேல் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். எனக்கு தெரியாது,
ஆனா இன்றைக்கு தெரிந்தவர்களை போல் காட்டிக் கொள்ளுகிறோம். தேவ சமூகத்திற்கு வருகிற நேரத்துல ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணும், நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல வீடு, நல்ல சம்பளம், ஆண்டவருடைய சமூகத்துல ரெக்வஸ்ட் கொண்டு வரதோட ஏசப்பா சமூகத்துல பிளாங்க் ஒயிட் ஷீட்டா வந்துருங்க. ஏசப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க எதை தந்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எந்த நிலையா இருந்தாலும் எனக்கு ஒன்னே ஒண்ணு வேணும்ப்பா, உங்க இருதயத்துல எனக்கு ஒரு சின்ன இடம் போதும் ஆண்டவரே, உங்க கையில எனக்கு ஒரு இடம் போதும் ஆண்டவரே, என்னை தூக்குங்கப்பா, என்னை சுமந்து கொண்டு போங்க ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இந்த இடம் வரது வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை பார்த்திருக்கிறீங்கன்னா இப்ப அவர் வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க, அவர் சொல்றதை அனுபவிக்க போறீங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமம் 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யார் ஐஸ்வர்யவானானது? பஞ்சத்தில் இருக்கிறவனை கர்த்தர் ஐஸ்வர்யவான் ஆக்குகிறார். கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமடைய செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை எளியவனை தூக்குற தேவனை பார்க்க வந்திருக்கிறீங்கல்ல, கீழே போட்ட மனுஷனை பார்க்காதீங்க. அவன் உங்களை கீழே போட்டனாலதான் ஏசப்போடைய கை உங்களை தூக்கி இருக்கு. கேட்டா கொடுப்பாரு, ஆனா இன்னைக்கு கையை திறந்திருக்கிறார். நீ கீழே விடாமல் உன்னை பாதுகாக்க இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உனக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் கரத்திலே உனக்கு ஒரு இடம் உண்டு. அவர் கரத்தில் நீ இடத்தை வாங்கிட்டீங்கன்னா அடுத்து அவரை தூக்கி தோல்ல போட்டுவாரு. தோளில் எனக்கு ஒரு இடம் கிடைக்கும், எனக்கு தோளில் இடம் கிடைக்கும் என்றால் அவர் இருதயத்திலே அவர் என் பெயரை எழுதி வைத்திருப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் ஐஸ்வர்யவானாகி. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, கர்த்தர் என்னை ஐஸ்வர்யம் அடைய செய்வார்? வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் என்னை ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று மனதார சொல்லுகிற பிள்ளைகள் பலிபீடத்திலிருந்து ஒரு தகப்பனாயின் பிள்ளைகளை ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தாழ்மை இருக்கட்டும் ஆண்டவரே, எனக்கு தாழ்மை வேணும், நல்லது. எப்ப என்னை ஆண்டவர் வாழ்ந்து சுகித்திருக்கிற நேரத்தில் எனக்கு தாழ்மை அவசியம். தரித்திரத்தில் எனக்கு தாழ்மை தேவையில்லை. தரித்திரத்தில் கர்த்தருடைய தயவு போதும். வேதம் சொல்லுகிறது, அவன் பஞ்ச காலத்திலே விதைத்தான், மற்றவருடைய விதைகளுக்கு பதில் வரவில்லை. ஆனால் தேவனோடு வாழுகிற மகனே மகளே, நீ ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மை என்றால், ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் உன்னை பார்த்தது உண்மை என்றால், உன் தகப்பன் உனக்காய் கண்ணீர் வடித்திருக்கிறார், உன் தாய் உனக்காய் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள், உன் திருச்சபையில் இருக்கிற ஆவிக்குரிய பெற்றோர் உனக்காய் கண்ணீர் வடித்திருக்கிறார். இந்த கண்ணீர் ஒவ்வொன்றும் இன்றைக்கு நீ வாழுகிற வாழ்க்கைக்கு மழைகளாய் உன் தலையின் மேலே அபிஷேகமாய் இறங்கி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாத. வேதம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர, எங்க வர வர, ஜெபிக்க வர வர, வேதம் வாசிக்க வர வர, உபவாசிக்க வர வர, மற்றவர்களுக்காய் திறப்பில் வர வர, தேவனை தேடி ஆண்டவர் கேட்டாரு கொடுத்தாரு, வந்தம் போயிட்டேன் என்று சொல்லுவாய் என்றார். ஆசீர்வாதங்கள் முடிந்து போனது. தீர்க்கதரிசிகளுக்கு மனைவியாக இருந்த ஒருவள் எலிசாவின் இடத்தில் வருகிறாள். ஐயா, என் வீட்டுக்காரர் நல்லா ஊழியம் செய்தார், இன்னைக்கு என்கிட்ட வறுமை. அவன் கேட்ட, அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு சின்ன குடத்துல என்ன இருக்கு, அவ்வளவுதான். போய் பக்கத்துல எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டா, ஊத்துனா எல்லாம் நிரம்பிடுச்சு, என்ன நின்று போச்சு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசப்பாட்ட சொல்லுங்க, என் வாழ்க்கையில உமக்கான இடம் என் பாத்திரத்தில் இருந்து கொண்டு இருந்தால் தான் ஆண்டவரே உங்க எண்ணெய் என் மேல ஊத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு என்னை இந்த பாதையில் நீங்க அனுமதிக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உங்க கரை என்ன உருவாக்கிட்டு இருக்கு. நீங்க எனக்கு இந்த பாதையை அனுமதிக்கலன்னா இந்த பாத்திரத்துல உங்க எண்ணெய் வந்திருக்காது. இந்த பாத்திரம் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா மாறி இருக்காது. இன்றைக்கு கர்த்தர் என் இருதயத்தில் ஒரு இடம் உண்டு பண்ணினார் என்றால் பரலோகம் எனக்காக ஒரு இடத்தை வைத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, வர வர விருத்தி அடைந்து, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, மகா பெரியவனானே. சொல்லுங்க, மகா பெரியவன். பெரியவன் அல்ல, மகா பெரியவன். ஏனென்றால் இது மகா பிரதான ஆசாரியர் இடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஏசப்பா என்ன நீங்க பெரியவனா பாக்குறீங்களா? அப்பா என்னை யாரும் மதிக்கலப்பா, நான் எது சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா பரலோகம் கேட்குதுங்க. நீங்க சொல்றத பரலோகம் கேட்குது. இன்னைக்கு நீங்க சொன்னதான் உங்க குடும்பம் வாழுது. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறனாலதான் இன்னைக்கு உங்க பிள்ளைங்க வாழ்றாங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஏசப்பாவுடைய சமூகத்துல
நீ வந்து கண்ணீர் வடிச்சல்ல, உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் சத்தமா சொல்லுங்கள, உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாது. அது உன் பிள்ளைகளுக்கு எண்ணெயாய் அவர்கள் தலைமுறையில ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். பாத்திரம் காலியாகாது, நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் எடுத்தவர்கள் வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 18வது அதிகாரத்துல 35வது வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறார், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உமது வலதுகளும் என்னை. பார்த்தது தெரியுமா? நான் கீழே விழ போனேன்னா ஏசப்பட்ட கையை முடி வச்சுப்ப வேண்டாம். எனக்கு இந்த பிள்ளை, ஒரு பிள்ளை தப்பு செய்யுதுன்னா அப்பா என்ன பண்ணுவாங்க, இது வேண்டாம். ஆனா பிள்ளை கீழே விழ போகுதுன்னா அப்பா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அப்பா என்ன பண்ணுவாரு, ஓடி போய் பிடிச்சிடுவாரு. என் நண்பு தெய்வ பிள்ளைகளை அநேக நேரத்துல பிள்ளைகள் இடத்துல சொல்லுவோம், அப்பா உன்கிட்ட பேச மாட்டேன். அடுத்த நிமிஷம் வந்து அப்பான்னு பிள்ளை கூப்பிடுச்சுன்னா, என்ன மகளே, என்ன மகனே, என் ஆண்டவரும் அப்படிப்பட்டவர் தான். உன்னிடத்தில் சில நேரங்கள் பேசாமல் இருந்தாலும் உனக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் என் ஆண்டவர் தீவிரமாய் வந்து உன் பக்கத்தில் நிற்பார். என் நண்ப தேவ பிள்ளையே, மனுஷன் இருதயத்துல உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லுவான், வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்லுவான், மனுஷன் மண்ட சொல்லுவான், நீ எனக்கு வேண்டான்னு சொல்லுவான். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நீ என் கரத்துல அலங்காரமான கிரீடமா இருக்கிற. என் நண்ப தேவ பிள்ளையே, மனுஷன் உன்னை கீழே போட்டானா அடுத்தது உன்னை தூக்கி வாரி அணைக்க ஒரு கரம் உன்னை தேடி வரும். அதுதான் என் ஆண்டவரின் கரம். வேதம் சொல்லுகிறது பாருங்க. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எங்க அப்பா போட்ட சாப்பாடுல நான் வளரலப்பா, உங்க கண்ட எனக்கு ஃபேவர் கிடைச்சிருக்கு. அதனால நான் போகிற இடத்துல எல்லாம் எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தபடியினாலே என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல 14வது வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, பெலிஸ்தியர் அவன் பேரு. உன் மேல பொறாமை இல்லை, உன் பேரை கேட்டாலே பொறாமை வரும். பெலிஸ்தியர்கள் பொறாமை கொள்ளுவார்கள். ஏன் தெரியுமா? உலகம் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஐ டோன்ட் கேர். ஆனா ஏசப்பா உனக்கு ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தா முழு உலகமும் உனக்கு பகையாய் மாறிவிடும். ஒரு தரிசனத்தை பார்த்தான் யோசேப்பு. 10 சகோதரர்கள் அவனுக்கு விரோதிகளாக்கப்பட்டார்கள். ஆண்டவரே, ஒரு வாக்கு தத்தத்தை எனக்கு தந்தீங்க, 10 மாதமும் நான் பகையை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, 10 மாதமும் என் வாழ்க்கையில நகைப்பில்லை. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி வந்திருக்கிறாயா? உனக்கு ஒரு தரித்திரத்திற்கு அவர் ஒரு முடிவுரை எழுத என் ஆண்டவர் உன்னை கொண்டு சரித்திரம் படைக்க வந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. நடந்த காரியங்கள் என்ன தெரியுமா? என் நண்பு தேவ பிள்ளைகளை, ஆதியாகமம் 26:15 வாசிங்க பார்ப்போம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அப்பா கொடுத்த ஆசீர்வாதத்தை உலகம் எடுக்கணும்னு நினைக்கிறா. பெலிஸ்தியரோட வேலை அதுதான், சாத்தானுடைய வேலை அதுதான். உன்மேல் வைக்கப்பட்ட அபிஷேகத்தை குலைக்க சாத்தான் வருவான். தகப்பனால் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை எடுக்க சாத்தான் வருவான். தகப்பனால் கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதங்களை குலைக்க சாத்தான் வரும். வந்தது மாத்திரம் இல்ல, மண்ணை போட்டு என்ன பண்ணிடுவான், நிரப்பி விடுவான். ஆனால் ஆண்டவருக்கு யோசேப்பா நீ இருப்பாய் என்றால் எந்த பள்ளத்துல ஒன்ன போட்டாலும் ஒருத்தன் கூட உன் மேல மண்ணை போட ஏசப்பா விட மாட்டாங்க. இதனாலதான் இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இதை கேட்டுட்டு இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, எத்தனை பெலிஸ்தியர் உனக்கு எதிராக வந்தாங்க, அவங்க உன் மேல மண்ணை போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கு நீ புதைக்கப்பட்ட இடத்துல புல் வளர்ந்து இருக்கும். ஆனா இன்றைக்கு புல்லை அல்ல உன்னை முளைக்க வைத்தாரே, இதுதானே ஆண்டவர் உனக்கு அவர் இடத்தை தந்திருக்கிறாரே. பள்ளங்களை உள்ளாக நீ போனால் ஆழத்திற்குள் இருந்தால் உயரத்திலிருந்து பாதாளத்தில் படுக்கை போட்ட உன்னை தூக்கி எடுக்க என் ஆண்டவருடைய கரம் வந்தது. உனக்கான இடம் உருவானது. கவலைப்படாத. பெலிஸ்தியர் பொறாமப்படுவான், என் ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்துவாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, 16வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. பொறாமப்பட்டா பரவாயில்ல,
யார் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தானோ அவன் அவனை விரட்டி விடுகிறான். என் அன்பு தேவ பிள்ளையே, யாரை நம்பி நீ வந்தாயோ இன்றைக்கு அந்த இடத்துல நிராகரிப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதே, உனக்கான இடம் அதுவல்ல. கர்த்தர் உனக்கான மேன்மைகளை வைத்திருக்கிறார். அபிமலேக்கு நம்பி போனியா? ஒரு நாள் அபிமலேக்கு உன்னை துரத்திடுவான். ஆகாரே ஆபிரகாம நம்பி போனியா? ஒரு நாள்ல உன் தோளில அப்பத்தை வச்சு அனுப்பிடுவான். ஆனா ஆண்டவரை வந்து நம்பி பாரு, 5 அப்பம் இருந்தாலும் 5000 பேரை போஷிப்பார். கணக்கு என்னன்னா, நீ தனியா இருந்தா இப்பொழுது இருப்பதை பார்த்து 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் சொல்லியபடி உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தனியா இருக்கிறேன் என்று சொல்லாது, பரலோகத்தோடு நான் அண்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இஷ்டத்திற்கு வாழுகிற வாழ்க்கை அல்ல, அது கர்த்தரை சார்ந்திருக்கிற வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, அமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போயிரு, வேண்டாம். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் சேர்த்து கொள்றது யாரு? கணவன் தள்ளலாம், மனைவி நிராகரிக்கலாம், பிள்ளைகளும் நிர்கதியாய் விட்டு விடலாம். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், மரண பரியந்தம் உன்னை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா, இதுவரை நான் நடந்து வந்தது மனிதனால் அல்ல, உங்க கரத்தினால் ஆண்டவரே சொல்லுகிறவர்கள் கரங்களுக்கு ரீகமா ஷகரகரோஷியா ரபோதரகரோஷகரவா விக்ரமோஷகரவோயா நம விக்ரமோஷகரவோ விக்ரமவா விக்ரமவா. பேசுங்க பேசுங்க பிள்ளைகளா, நீ மகரவா நீ ஷகரவா. கர்த்தர் உங்களோட தான் பேச வந்திருக்கிறாங்க. மனுஷனோட பேசுறல, நான் பேசுறேன். பேசியா கூட ஏன் கூட பேசு. ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்? ஏன் என்னை விட்டு தள்ளி போற? நான் உங்களோட பேச வந்திருக்கிறேன். பேசுங்க வாயை திறந்து. உட்கார்ந்திருந்தா இருதயத்துல ஏசப்பா கூட பேசுங்க. அபிமலேக்கு துரத்தி விட்டுட்டானா? சாப்பாடு போடுறவன் சொல்றவன் துரத்தி விட்டுட்டானா? ஈசாக்க பார்த்து சொல்றான், என்னை விட்டு போயிரு, எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் உன்கிட்ட பலம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சது, நான் அவனை துரத்திடுவான். இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 18வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. நல்லா கவனிங்க. தகப்பன் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் தூர்க்கப்பட்டாலும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிற நாள் வருகிறதான நேரத்தில் தகப்பன் கொடுத்த ஊழியர்களை கர்த்தர் உன்னை கொண்டு எழுப்ப வைப்பார். கர்த்தர் தகப்பனால் கொடுக்கப்பட்ட உன் குடும்பத்தை, பிள்ளைகளை உங்க கைகளால் கர்த்தர் கட்ட வைப்பார். பெலிஸ்தியனுக்கு அதிகாரம் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வலதுகரத்தை உயர்த்தி, அப்பா தந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமாகிய துறவுகளை மறுபடியும் தோண்டினார். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார். நீ இழக்க போகிறது இல்லை, இழந்தவர்களை பெற்றுக் கொள்ள போகிறார். வேதம் சொல்லுகிறது, தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஏனென்றால் உன் தகப்பனை சந்தித்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 19வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கை நீரூற்றா இருக்குமே, ஏலிமிற்குள்ளா என்னை கொண்டு வந்தீரே, என் வாழ்க்கையில பேரிச்ச மரங்கள் இருக்கும், என் வாழ்க்கையில 12 நீரூற்றுகள் இருக்கும், 12 மாதங்கள் எனக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று நீரூற்றை பார்த்த உடனே உன் இருதயம் களிப்போடு இருந்தது. நீரூற்றை பார்த்த நீ அங்கேயே இருந்துவிடக் கூடாது. கானான் வேண்டும் என்றால் அடுத்தது ரெபிதீமிற்கு நீ போக வேண்டும். ரெபிதீமிலே உனக்காய் ஒரு யுத்தம் அமலேக்கியனோடு உண்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏசப்பா நல்லா போயிட்டு இருந்த தொழில், நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை, நல்லா போய்கிட்டு இருந்த ஊழியம், ஆண்டவரே இன்றைக்கு பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் கவலைப்படாத. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கேதுரா மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பர்களுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏசப்பா உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்கன்னா வாக்குவாதம் வரும். வாக்குவாதம் வந்துச்சுன்னா ஆசீர்வாதத்தை விட்டு கொடுத்துறாத. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நேற்று இரவு ஆண்டவர் என்னிடக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தை என் பிள்ளைகளுக்கு கற்றுத் தருகிறேன். இவ்வளவு நாள் நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? ஈசாக்கு போயிருச்சு,
சித்தனா போயிருச்சு. ஆனா எங்கும் போகவில்லை. வாக்குவாதம் வந்தது. அவன் இடத்தை தள்ளி வைத்தானே தவிர அதை அவர்களிடத்தில் கொடுத்தான் என்று சொல்லி வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்து தரவில்லை. ஏசப்பா உனக்கு தந்தாங்கன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்ப அது எனக்கானது. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனிங்க. அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவிற்கு ஏசேக்கு அடுத்தது வேறொரு துறவை வெட்டினார்கள். அப்ப ஆண்டவரே, ஒரு ஊழியத்தை குறித்து என்னிடத்தில் வாக்குவாதங்கள் வருகிறது என்றால் என் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து எனக்கு வாக்குவாதம் வருதுன்னா, ஆண்டவரே எனக்கு பைத்தோடு போதும், நான் ஊழியத்தை கொடுத்துறேன், ஆசீர்வாதத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஏசாவை போல் ஓடுகிற பிள்ளைகளா என் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. வாக்குவாதங்கள் வருகிற இடத்திலும் வாக்கு தத்தம் தந்தவருக்கு நீ துணிந்து நிற்க வேண்டும். அடுத்த குறவை அவன் வெட்டுகிறான். வேதம் சொல்லுகிறது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் வாக்குவாதங்களை தருகிறார் என்றால் வாக்கு தத்தங்கள் பெருக வேண்டும் என்றால் வாக்குவாதங்களை நீ பார்க்க வேண்டும். கர்த்தரும் எல்லைகளை பெருக வைப்பார். உனக்கு அநேக ஆசீர்வாதங்கள் தர வேண்டும் என்றால் நீ சோதனைகளை சகிக்கலாம். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. வேறொரு துறவை வெட்டினா அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு சித்தனா அதோட வேலையை நிறுத்தல. 22வது வாக்கியம், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினா அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. நண்ப தேவ பிள்ளைகளை, நான் சபஸ்டிகேட்டடா இருக்கிறேன், எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என் நண்பு தேவ பிள்ளை அந்த இடத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவரே, எனக்கு தேவை 100 ரூபாய், என் கையில் 1000 ரூபாய் இருக்கு. யாராவது ஆண்டவர் தேடி வருவோமா? தேடி வரமாட்டோம். ஏன்? எனக்கு 900 எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆனா என் தேவை 1 லட்சம், என்கிட்ட 1000 தான் இருக்குது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்கு தேவனை கருத்தாய் தேடுங்கள். தேடுகிற அனுபவமும் இருக்க வேண்டும், நன்றி சொல்லுகிற அனுபவமும் இருக்க வேண்டும். இவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அவன் நாம் தேசத்தில் வருகும்படிக்கு இப்ப சொல்லுங்க வாக்கு தத்தத்தை. எத்தனை வாக்கு தத்தங்கள் வந்தாலும் அழைத்தவருடைய வாக்கு தத்தத்திற்கால் நான் உறுதியாய் நின்றால்தான் கர்த்தர் எனக்கு இடத்தை உண்டு பண்ணுவார். ஏசாவை போல பயிற்றங்கோளுக்காக என் ஆசீர்வாதங்களை, என் உரிமைகளை, என் அதிகாரங்களை நான் யாக்கோபிடத்தில் விட்டு கொடுக்கிற பிள்ளை அல்ல ஆண்டவரே, உமக்காய் திறப்பில் நிற்கிற பிள்ளை ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது பாருங்க, இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி இப்ப வலதுகிறத அசைச்சு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு ஒரு ரகபோத்தை தந்தார், கர்த்தர் எனக்கு இடத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அவர் கரத்துல சின்ன பிள்ளையார் நான் சுமக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உனக்கு இடத்தை உண்டு பண்ணிட்டார்னா அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? 24 வாசிங்க. இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் அநேகரோடு பேசுவார். இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உன்னிடத்துல தனிமையில் பேசுவார். இன்றைக்கு ராத்திரி ஒரு வித்தியாச ராத்திரியா கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை உனக்கு கர்த்தர் மாற்றி தருவார். வேதம் சொல்லுகிறது, அன்று ராத்திரியில, அதுக்கு முன்னால் 23ல ஒண்ணு இருக்கு, அவன் ரெகபோத்தோடு நின்று விடவில்லை. 23வது வசனத்தை வாசிங்க. அங்கே இருந்து ரெகபோத்தை பார்த்துட்டேன்னு நான் ரெகபோத்துல உட்காரக்கூடாது. உலகம் எங்கிலும் பரவி போய் என் நாமத்தினால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்துல என்ன பண்ணணும்? ஞான ஸ்நானம் கொடுக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் கணவர் ரட்சிக்கப்பட்டாரு, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு, பக்கத்து வீட்டை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லாத. கணக்கு கர்த்தர் உன்னிடத்திலே கேட்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசேக்கு வந்த போது அல்ல, சித்னா வந்த போது அல்ல, அவன் வாழ்க்கையில் ரெகபோத் வந்த நேரத்திலும் அவன் பெயர் சபாவை நோக்கி போனான். பெயர் சபாவை நோக்கி போனதான ஈசாக்கை கர்த்தர் சந்திக்க வந்து சொல்லுகிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் என்று சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சாரா, கமா வச்சிருக்கிறாரா பைபிள்ல? அப்ப மனுஷன் வந்திருந்தானா அவங்க அப்பாவுடைய தேவன் புள்ளி வச்சுட்டு போயிருப்பான்.
வந்தது பரம தகப்பனாய் இருக்கிறபடியால் ஆபிரகாமோடு அல்ல இந்த ஊழியங்கள், அந்த ஊழியக்காரனோடு அல்ல, பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் தலைமுறைகளோடு உன் குடும்பம் தலைமுறைகளோடு வாழ கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். முடிந்து போனது என்று சொன்ன உன் தொழில், முடிந்து போனது என்று சொன்ன உன் குடும்பம், முடிந்து போனது என்று சொன்ன உன் வாழ்க்கை, முடித்து வைக்கப்பட்ட அநேக காரியங்களை கர்த்தர் இந்த ஆராதனையில் தொடங்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, இது எனக்கான ஆராதனை, இது எனக்கான ரகமோ, இது எனக்கான மன்னா, இது எனக்கான இடம். ஆண்டவரே, என் இடத்துல நான் என் குடும்பமும் கர்த்தரையே ஆராதிப்போம். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல் பயப்படாத. கமா போட்டு ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு மாத்திரம் நான் தேவன் இல்லப்பா, ஈசாக்குக்கும் நான் தேவன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், வெங்கட்ராமன் பிரதருக்கு மாத்திரம் நான் தேவன் அல்ல, பெண்ணிக்கும் நான் தேவனாக இருக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம், கைவிடப்பட்ட அநாதைகளா இருக்கலாம். இந்த அநாதைகளை தேடி எனக்கு ஒரு இன்ஷியல் கொடுப்பதற்கு பரலோகத்தின் ஆண்டவர் வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோட எங்க இருப்ப? அப்பா இல்ல, அம்மா இல்ல, சாராள் இல்ல, ஆபிரகாம் இல்ல, ஏசப்பா ஈசா கிட்ட சொல்றாங்க, பயப்படாத, நான் கூட இருந்து யார் என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உனக்கு நான் தயை செய்ய போகிறேன், உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, அப்பா எனக்கு உதவி தேவையில்லை, பரலோகம் போதும். 25வது வசனத்தை வாசிங்க. ஏசப்பா உங்களோட பேசிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பலிபீடம் கட்டுகிற அனுபவம் உனக்கு இருக்க வேண்டும். ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான், யெகோவா ஈரேன்னு சொன்னான். இங்க இவன் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். வார வாரம் பலிபீடம் கட்டுற அனுபவம் என் திருச்சபைக்கு இருக்கிறதா? என் பிள்ளைகளுக்கு இருக்கிறதா? கர்த்தரை தொழுது விடுகிற அனுபவம் இருக்கிறதா? ஏன் எனக்கு இடம் உண்டாகவில்லை என்றால், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை உலகத்திற்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறபடியினால என் அன்பு தேவ பிள்ளையே, எனக்கு இடம் உண்டாகல. என்னாகமம் 11வது அதிகாரத்திலிருந்து சொல்றேன், சமுத்திரத்திலிருந்து வந்து காடைகளை எடுத்துக் கொண்டதான ஒருவரும் கானானை பார்க்கவில்லை. ஆனால் மன்னா போதும் என்று சொல்லி மோசேக்கு பின்னால் நடந்ததான காலேபும் யோசுவாவும் கானானை பார்த்தார்கள். அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இதை ஒரு நாள் சபைக்கு சொல்லி தருகிறேன். உபாகமம் 6வது அதிகாரத்தை 6வது வசனத்திலிருந்து வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. கட்டாத வீடுகள், தடாத திராட்சை தோட்டங்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்காய் ஊழியம் செய்வாய் என்றால் உன் தேவைகளை சந்திப்பது உலகம் அல்ல, கர்த்தர். காடைகளை சேர்க்க காலையில எழுப்பி ஓடுறான், காலை மாலை மறுநாள் ஒரு நாள் முழுவதும் ஜனங்கள் ஓடுறாங்க. ஆனா மன்னாவை பொறுக்கிக் கொள்ள வீட்டுல இருந்து வெளியே வர மாட்டாங்க. கர்த்தர் எப்படி இடம் தருவாரு? ஆனா ஏசப்பா எனக்கு மன்னா போதும்னு சொல்லி ஒரு வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்தான். அடுத்த பொறுப்பை கர்த்தர் யோசுவாவின் இடத்தில் கொடுத்து அவனை மகிமைப்படுத்தினான். அப்ப உன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் சமுத்திரத்திலிருந்து ஆண்டவர் காற்றை அனுப்பி காடைகளை கொடுப்பார் என்று வரக்கூடாது. அவர் கரத்தினால் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் உள்ளே இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, அங்கே ஒரு கூடாரத்தை போட்டான். அடுத்த வார்த்தை, அவரிடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினாங்க. ஆதியாகமம் 26:25. என் அன்பு தெய்வ பிள்ளைய, ஆனா துறவை வெட்டினாங்க. அந்த துறவுல தண்ணி வந்துச்சா? அதுக்கு பேர் வச்சாங்களா? இன்னும் சொல்லப்படவில்லை. ஏன் தெரியுமா? இந்த காரியங்கள் நடக்கிறதான நேரத்துல உன் பலிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. உன் சத்துருக்களை கர்த்தர் உன்னிடத்தில் கொண்டு வருவார், உன்னோடு போராடினவர்களை கொண்டு வருவார், உனக்கு விரோதமாக எழுப்பினவர்களை கொண்டு வருவார். 26வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அபிமலேக்கும் அவன் சிநேகிதனான அபிசாத்தும் அவன் சேனாதிபதியாக பிகோலும் கேராரிலிருந்து உன்னை துரத்தி விட்டாங்களா? இன்னைக்கு பிளைட் பிடிச்சிட்டு வந்து உன்னை பார்க்க வருவான், உன்னை வண்டி பிடிச்சிட்டு வந்து உன்னை பார்க்க வருவான். ஏன் தெரியுமா? உன்னை பார்க்க இல்ல. என் நண்பு தெய்வ பிள்ளைகளை, 27வது வசனம் தான் நம்ம வாழ்க்கை. 27வது வசனத்தை ஒருத்தர் சத்தமா வாசிங்க பாப்போம். நம்ம வாழ்க்கைய
ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? முதல் கேள்வி. ஏன் என்ன வீட்டை விட்டு துரத்துனீங்க? என்ன வேலையில இல்லாம போக வச்சியே? அவன் உன்னை வேலையை விட்டு அனுப்புனனாலதான் இன்னைக்கு நீ முதலாளியா உட்கார்ந்துருக்கிற. அதை ஏன் மறந்து போனா ஈசாக்க? என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களில் இராதபடிக்கு. இப்ப தெரியுதா ஏசப்பா ஏன் நம்மளை துரத்த வச்சாங்கன்னு சொல்லிட்டு? உன்னை துரத்துனா உன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அவனை பார்க்க வரணும். ஏனென்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி இருப்பார். உன்னை பார்க்க வரணும்னா ஜஸ்ட் லைக் தட் உன்னை பார்க்க வர முடியாது. கர்த்தர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கிற வருகிற காலங்களை கர்த்தர் உனக்கு கொண்டு வருவார். எத்தனை பேர் இது நடக்கும்னு விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நடக்கும்னு விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு தேவ பிள்ளையே, 28வது வசனம் சொல்லுது பாருங்க. ரகசியத்தை, நமக்கு தெரியாத ரகசியத்தை சத்துரு சொல்றோம். 28வது வசனத்தை வாசிங்க. சொல்லுங்க. இது நம்மளுடைய ஆசீர்வாதங்க. சத்தமா சொல்லுங்க. நிச்சயமாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? நிச்சயமாய் 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 கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும். ஏற்பாடு வரணும்னா பழைய ஏற்பாடும் உன் கையில இருக்கணும், புதிய ஏற்பாடும் உன் கையில இருக்கணும். ரெண்டு ஏற்பாடையும் உடன்படிக்கையாய் சுமந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னை பகைத்தவர்கள், உன்னை துரத்தினவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள் ஒரு நாள் உன்னை தேடி வருவார்கள். ஏனென்றால் புஸ்தகங்கள் தேவ சமூகத்திலே விரிக்கப்படுகிற நேரத்தில் உன் பெயர் பரலோகத்திலே உச்சரிக்கப்படும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமான் பார்த்து கொண்டிருக்க மொர்தெகாயை கர்த்தர் குதிரையில் ஏற்றினது உண்மை என்றால் இன்றைக்கு குதிரைகள் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். இன்றைக்கு நீ பார்த்து கொண்டிருக்கிற பிரச்சனை, நீ பார்த்து கொண்டிருக்கிற சோதனை, நீ பார்த்து கொண்டிருக்கிற பலவீனம், நீ பார்த்து கொண்டிருக்கிற பொருளாதார தேவை, இது கர்த்தர் உனக்கு கொடுத்த பரீட்சை. இதுல பாஸ் பண்ணி ஏசமான நம்பிட்டாங்கன்னா என் நண்ப தேவ பிள்ளைகளை, நீ கர்த்தருடைய சமூகத்தை பலவானாய் இருப்பாய். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 29வது வசனத்தின் 2ஆம் பகுதி, உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ரெண்டு கருத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க. அப்பா, நான் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா, நான் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா. என்ன ஆண்டவரே, அபிமலேக்கு ஆசீர்வதிக்க கூடாது, அகுசாத் ஆசீர்வதிக்க கூடாது, பிகோன் ஆசீர்வதிக்க கூடாது. உங்க கரம் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, 30வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவன் அவர்களுக்கு, இவ்வளவு நாளும் என்னை யாராவது விருந்துக்கு கூப்பிட மாட்டாங்களா? நான் யார் வீட்டுக்காவது என்ன அழைக்க மாட்டாங்களா? ஒன்றும் இல்லாமல் தனித்து கொண்டு 4 சுவருக்குள்ளாய் உட்கார்ந்த வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உன் கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னை கொண்டு அநேகருக்கு கர்த்தர் விருந்து வைப்பார். அந்த விருந்து எப்படி இருக்கும் என்றால், 23வது சங்கீதம் சொல்லுவதன்படியாக, என் சத்துருக்களுக்கு மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இப்ப சபையே, கமான் சர்ச், என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, பாத்திரம், வெறுமையான பாத்திரம், காலியான பாத்திரம், இல்லாத வாழ்க்கை, ஒன்றுமில்லாத குடும்பம், கண்ணீரோடு வந்த நீ நகைக்க போகிறார், சந்தோஷப்பட போகிறார். இந்த மாசம் எத்தனை நாள் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை நாள்? 31 நாள். அதாவது 26 31. கண்டவரை இதுவரைக்கும் யாரும் விருந்துக்கு கூப்பிடல. கர்த்தரும் கையை திடப்படுத்த போகிறார். எப்படி யோபு தன் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு விருந்து வைத்தாரோ, எப்படி தாவீதின் காலத்திலே அவன் பிள்ளைகள் ஒவ்வொருவராய் விருந்து வைத்தார்களோ, உன் தலைமுறையிலே ஆடல் பாடல் சத்தத்தை உன் குடும்பத்திலே, உன் தொழில்களிலே, உன் கையின் பிரயாசங்களிலே கர்த்தர் கேட்க வைக்க போகிறார்.
31வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஆண்டவரே, இந்த 31ஆம் தேதிக்குள்ளாக இத்தனை பெரிய கடனை நான் கொடுக்கணும்பா, இத்தனை பெரிய காரியத்தை செய்யணும்பா, என் எதிர்பார்ப்பு பெருசு, என் கையிருப்போ ஒன்றுமில்லை என்று வந்திருக்கிறாய் என்றார். 31வது வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அவனிடத்திலிருந்து நான் இதை இப்படியாக சொல்ல விரும்புகிறேன். என் கடன் என்னிடத்திலிருந்து போய்விட்டது, என் பலவீனம் என்னிடத்திலிருந்து போய்விட்டது, என் தேவைகள் என்னிடத்திலிருந்து போய்விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 10ஆம் மாதம் முடிவதற்கு முன்பாக என் தேவைகளை காட்டிலும் பெரியவர் என் குடும்பத்திற்குள் வருவார் என்றால், ஆண்டவரே, ஒன்றுமில்லாத வலையை கொண்டு வந்தப்பா, ஆனா இந்த 31ஆம் தேதி முடிவதற்கு முன்பாக பெரும் மழை நிறைச்சல், பெரிய மீன்களை கர்த்தர் என் குடும்பத்துல, என் ஊழியத்துல, என் ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில, என் தலைமுறையில, என் வேலை ஸ்தலத்துல நீங்க தர போறீங்கப்பா. நான் போய் தேடுனா ஒரு மீன் கிடைக்காது. ஏசப்பா சொன்னா, நான் சூசைட் பண்றேன்னு சொல்லி எல்லாம் என்னுடைய வலைக்குள்ளாய் ஓடி வந்து அவைகள் விடும். ஆண்டவரே, காடைகளை நான் தேட மாட்டேன், நீங்க தருவீங்க. பொருளாதாரத்தை நான் தேட மாட்டேன், நீங்க தருவீங்க. ஆண்டவரே, வாக்கு தத்தத்தை நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க? மனுஷன் தரது வேண்டாம் ஆண்டவரே, நீங்க தரது போடும். 31க்கு அப்புறம் 1ஆம் தேதி வந்துடும் நமக்கு. என் அன்பு தேவ பிள்ளைய, கடந்த வாரத்தில் ஒரு வாரமாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். 60 நாட்கள் ஜெபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கட்டாயங்கள் அல்ல, கர்த்தர் ஏவுகிற காரியத்தை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். 1 மணி நேர ஜெபம் 1ஆம் தேதி சனிக்கிழமை முடிச்சிடும். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து டிசம்பர் 31 நாட்கள், 60 நாட்கள் கணக்கு. 60 நாட்களோட அடையாளம் ஆண்டவர் எப்படி காண்பித்து தந்தார் தெரியுமா? 60 நொடி. என் அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த ஒரு நொடி கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்ப்பா. 60 நாட்கள் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்க போறோம். 11வது மாதம் ஜெபத்தின் மாதமாய் கர்த்தர் இருக்க வேண்டும் என்று சொன்னார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? 11வது மாதம் எனக்கு ஜெபத்தின் மாதமாய் இருக்கும் என்றால் 12வது மாசம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஜெயத்தின் மாதமாய் இருக்கும். கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் ஜெபிக்க போறேன். 12வது மாதத்துல நான் ஜெயத்தை பார்க்க போகிறேன். ஆண்டவரே, prayer brings victory. நான் ஜெபிப்பேன், கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். என் அன்பு தேவ பிள்ளைய, 31வது நாள் உன்னை துன்பப்படுத்தின எல்லா காரியங்களும் உன்னை விட்டு கடந்து போகும். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்ககிட்ட பேசுறேன். நவம்பர் 1ஆம் தேதியோட தீர்க்க தரிசனத்தை பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன். 32வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் நோட்டு உன் கடன், உன் பிரச்சனை எல்லாம் உன்கிட்ட போனதுக்கு அப்புறம் அவர்கள் ஒரு துறவை வெட்டினார்கள். அதுக்கு பேர் வைக்கல. அவன் பலிபீடத்திலே பணிந்து கொண்டிருக்கிறான். ஆசீர்வாதம் வரவில்லை என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில வாசிக்க பார்ப்போம். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர்கள் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து 1ஆம் தேதி கர்த்தரும் காதுகளிலே நற்செய்திகளை கேட்க வைப்பார். ஜெபிக்க தொடங்குவதற்கு முன்பாக இதுவரை உன் செவிகள் துர்ச்செய்திகளை கேட்டுக் கொண்டிருந்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த 60 நாள் ஜெபத்திலே கர்த்தரும் வாழ்க்கையில் அநேக நல்ல செய்திகளை கேட்க பண்ண போகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம். சொல்லுங்க, தண்ணீர் கண்டோம். அப்பா, 10 மாசம் கண்ணீரை பார்த்துட்டு இருந்தோம்ப்பா. நான் ஜெபிக்க தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல என் வாழ்க்கையில நான் பள்ளத்தாக்குல வெட்டி வச்சிருக்கிறேன்ப்பா. தண்ணி எங்கிருந்து வரணும்னு தெரியாது. காற்றை காண மாட்டான், மழையை காண மாட்டான். பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். என் பார்வைக்கு பெருசு. 11வது மாதத்துல என் காதுகள் நற்செய்திகளை கேட்க போகிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க, இனி துர்ச்செய்திகள் அல்ல. என் குடும்பம், என் சபை, என் வேலை ஸ்தலம், என் பிள்ளைகள், என் தலைமுறைகள் நற்செய்திகளை கேட்க போறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, 1ஆம் தேதி பிரேயரை முடிச்சுட்டு 2ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன தெரியுமா? இந்த ஜெபத்திற்கு இப்போ ஒரு பேர் வைக்க போறோம். அதற்கு சேவா என்று பெயரிட்டால், இந்த சேவாவின் ஜெபத்துல என்னோடு எத்தனை பிள்ளைகள் இணையமாயத்தமாக இருக்கிறீர்களோ என்னால் சொல்ல முடியும். 26ஆம் வருடத்துல கர்த்தர் மகா உயரங்களில், மகா உன்னதத்துல, உன்னதமானவர், உன்னத ஸ்தானங்கள்
எப்பப்பா மிதக்கும் பள்ளத்துல நீ பள்ளத்தாக்களை வெட்டி வச்சிருக்கிறல்ல 26வது ஆண்டுல கர்த்தர் உனக்கான தண்ணீரை அனுப்புவார். உன் குடும்பம், உன் பிள்ளை, உன் பேரை, உன் ஊழியம், உனக்கு உண்டான காரியங்களை கர்த்தர் உயரத்திலே உன்னதத்திலே உயர்த்தி வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரின் பாதுகாப்பு உனக்கு உண்டா இருக்க போகிறது. உன் வாழ்க்கை உயரத்திலே ஆண்டவரோடு உன்னதத்தில் இருக்க போகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் எனக்கு பேர் இல்ல, அட்ரஸ் இல்லன்னு சொல்லியே பெயர் சபா. இந்த ஜெபத்திற்கு நம்ம இப்ப டிக்ளேர் பண்ண போறோம். 60 நாள் ஜெபத்திற்கு நாங்கள் பெயர் சபா என்று பெயர் எடுக்கிறோம். ஆண்டவரே, பெயர் இல்லாமல் வந்தப்பா, அட்ரஸ் இல்லாம வந்த 26வது ஆண்டுல எனக்கு உண்டா இருக்கிற போகிற கனம் உமக்கே உரியதா இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 62வது அதிகாரம், ஏசாயா 62வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஜாதிகள் ஆண்டவரே அந்தரங்கத்துல உமக்காய் செய்த நீதி யாருக்காவது தெரியுமா? ஏசப்பா சொல்றாங்க, வர போகிற புதிய ஆண்டுல ஆண்டவர் இந்த 2 மாதத்துல உனக்கான ஆசீர்வாதங்களை அவர் தர போகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன். பெயர் சபாவை தந்தார், ரெகபோத்தை தந்தார். இன்றைக்கே தந்தவர் தான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஜாதிகளும் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லுங்க, கர்த்தருடைய வாய் சொல்லு புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். புதிய வருஷத்துல மனுஷன் எனக்கு கொடுத்த பெயர் அல்ல, எனக்கு உண்டானதான சாபங்கள் அல்ல. என் ஆண்டவர் என்னை புது மனிதனாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பெயர் சபா 60 நாள் ஜெபத்துல நான் கர்த்தருக்காய் இருக்க போகிறதான நேரத்துல கர்த்தருடைய வாய் சொல்லு புது நாமத்தால் நான் அழைக்கப்பட போகிறேன். என் குடும்பம் அழைக்கப்பட போகிறது, என் சபை அழைக்கப்பட போகிறது, என் பிள்ளைகள், என் தலைமுறைகள் அழைக்கப்பட போகிறது. இந்த இடத்துல நாம் முழங்கால் படியிடுவோமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்றும் இல்லாமல் வந்தேன் ஆண்டவரே, ஆனாலும் அப்பா இந்த 10ஆம் மாதத்துல 10ஆம் மாதத்தின் ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல 11வது மாதத்தின் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்தைகளை தைரியப்படுத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். சமீபத்தில் தூரத்திலிருந்து கேட்டுக் கொடுக்கிறேன் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வார்த்தைகள் பிள்ளைகளை உருவாக்கட்டும், வார்த்தைகள் பிள்ளைகளை வணையட்டும், வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா சமுத்திகளை போல இறங்கட்டும். ஆண்டவரே, தவித்து போய் வந்த பிள்ளைகளுக்கு, தனித்து போய் வந்த பிள்ளைகளுக்கு, ஒன்றுமில்லை என்று சொல்லி வந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் இருப்பீராக. துக்க காலங்களை முடிய செய்து என் பிள்ளைகளின் பேழைகளை கர்த்தர் நடத்தி செல்ல வேண்டுமாய் சொல்லுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஆவி ஆத்துமா சரீரத்தை எங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நடத்துங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சொல்லுகிறோம். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.